ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ரொம்ப நாளாக வீடியோ போட முடியல. இப்போ இனிமேல் கண்டினியூஸாக வீடியோ போடலாம் ட்ரை பண்ணுறேன், பார்க்கலாம். இப்போ வந்து எல்லாருக்கும் கடைசி வரையும் இப்போ வயசு இருக்கிற வரையும் உட்காந்து சம்பாரிச்சிட்டு அதுக்கப்புறம் கடைசியில் நிம்மதியாக அந்த சேமித்து வச்ச பணத்தை வச்சு யூஸ் பண்ணலான்னு தோணும். அது மாதிரி தான் இப்போ நீண்ட கால முதலீட்டுக்காக ஒரு 3 வகையான திட்டம் இருக்குது. அதில் வந்து பிபிஎஃப்னு ஒன்று, பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு. இன்னொன்று வந்து என்பிஎஃப், நேஷ்னல் பென்ஷன் சிஸ்டம். அப்புறம் நமக்கு எல்லாமே தெரிஞ்சது மியூச்சுவல் ஃபண்டு தான். மியூச்சுவல் ஃபண்டுனா இது 3 வகையான திட்டத்தை. மியூச்சுவல் ஃபண்டு வந்து மாற்றம் ஏற்றம் இருக்கும், அது மாதிரிலாம் நிறைய இருக்கும். அது கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தியாக இருக்கும். மற்றபடி பிபிஎஃப்பும் அண்ட் என்பிஎஸும் வந்து என்பிஎஸும் மார்க்கெட்டில் ரிஸ்க் பண்ணி இது பண்ணுறாங்க, நம்ம சூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் அதுவும். ஆனால் பிபிஎஃப் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் எதுவும் ரிங்க் ஆகாது. அதனால் பிபிஎஃப் வந்து பிபிஎஃப் கவர்மெண்ட் ஸ்கீம் தான், என்பிஎஸும் கவர்மெண்ட் ஸ்கீமு. மியூச்சுவல் ஃபண்டு மட்டும் அந்தந்த டிஸ்ட்ரிபியூட்டர் தகுந்த மாதிரி இதாகும். சரிங்களா? இப்போ வந்து இந்த வீடியோவில் நான் ஒன்று தனித்தனியாக கம்பேரிஷன் பண்ணி வீடியோ போடுறேன். இப்போ வந்து பிபிஎஃப் பற்றி மட்டும் இந்த வீடியோவில் என்னென்னு சொல்கிறேன். நான் வந்து பிபிஎஃப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணின்னு வரேன். கிட்டத்தட்ட அதாவது ஜனவரி மாதத்துலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணின்னு வரேன். சரிங்களா? இது வந்து 15 வருஷம் கண்டிப்பாக முதலீடு பண்ணி ஆகணும். ஏன்னா லாக்கின் பீரியடே 15 வருஷம். சரிங்களா? இதில் பார்த்திங்கன்னா நான் ஜனவரி மாதம் போட்டேன். இப்போ வரைக்கும் கரண்ட்லி ஏன்னா வந்து யோனோ எஸ்பிஐ ஆப்பு பார்த்தீங்கன்னா யோனோ எஸ்பிஐ அந்த ஆப்பில் தான் ரெக்கார்ட் பண்ண முடியல. ஏன்னா ரெக்கார்ட் பண்ணால் பிளாக்காக வருது ஃபுல் அண்ட் ஃபுல். அதனால் சொல்லிட்டு 2 ஃபோட்டோ மட்டும் எடுத்து, அந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்கிற ஃபோட்டோ மட்டும் எடுத்து எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன் அது மட்டுமே காட்டலான்ட்டு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன். ஏன்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ணால் பிளாங்காக வரதுனால. சரிங்களா? இப்போ என்னுடைய கரண்ட் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது பிபிஎஃப் அக்கௌண்ட் நம்பரு காட்டுது பாருங்கள். அந்த கரண்ட் பேலன்ஸ் பார்த்தா 77,802 ரூபா இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கரண்ட் ஃபினான்ஷியல், அதாவது ஃபினான்ஷியல் இயர்னா ஏப்ரல் 2026 31 மார்ச் 2027 வரைக்கும் இதுதான் கரண்ட் ஃபினான்ஷியல் இயர்னு அர்த்தம். இப்போ வரைக்கும் கரெக்டாக 42,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்க. சரிங்களா? இந்த வருஷம் மட்டும். இன்னும் மார்ச் மாதம் வரைக்கும் டைம் இருக்குது. அது வரைக்கும் இது கால்குலேட் ஆகிட்டே இருக்கும் மந்த்லி. ஆனால் நான் 10K போடுறேன், அதை பொறுத்து ஏறிக்கிட்டே வரும். சரிங்களா? வித்ட்ராவல் எலிஜிபிலிட்டி வந்து ஏன் அங்கே மைனஸ் குறி போட்டுக்கிங்கன்னா 7வது வருஷம் தான் நானே இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். அதனால் 7வது வருஷத்துக்கு அப்புறமா தான் வித்ட்ராவல் எலிஜிபிலிட்டி காட்டும். நீங்கள் வித்ட்ராவல் ஒன்ஸ் ஃபினான்ஷியல் ஒன்ஸ் மட்டும் தான் வித்ட்ராவலே பண்ண முடியும். அதுவும் 7வது வருஷத்துக்கு அப்புறமா தான். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுலேருந்து 7வது வருஷத்துக்கு அப்புறம் தான் அங்கே வித்ட்ராவல் எலிஜிபிலிட்டி எவ்வளோ அமௌண்ட் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். இதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்கன்னா பார்த்தீங்கன்னா 7.10%, 7.1% வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் மந்த்லியும் பண்ணிக்கலாம், இல்லை மந்த்லி கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், இல்லைனா லம்சமாக ஒரே டைமில் போட்டாலும் போடலாம். மினிமம் 500 ரூபாயிலேருந்து மேக்ஸிமம் 1.5 லட்ச ரூபா வரைக்கும். டேக்ஸு வந்து 0 தான். ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அனைத்துக்குமே 1% கூட நீங்கள் டேக்ஸ் ஸ்டார்ட் தேவை. ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் மெச்சூரிட்டி அமௌண்ட்டு வரும்போது கடைசியாக ஃபுல் அமௌண்ட்டும் எடுத்துக்கலாம். சரிங்களா? 15 வருஷம் கழிச்சு. அதுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். 14வது வருஷத்துலேருந்து ரிக்வெஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி கூட போகலாம். இப்போ வந்து வியூ டீட்டெயில்ஸ் மேலே இருக்குது பாருங்கள், அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் காட்டுற பாருங்க. இதில் என்னென்ன காட்டுதுன்னா என்னுடைய அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு, எந்த பிரான்ச்சு, அது இதுன்ட்டு எப்போ ஓப்பன் பண்ண அக்கௌண்ட்டு 2026 1வது மாதம் 23ஆம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். மெச்சூரிட்டி டேட்டு பார்த்தீங்கன்னா 2041 வரைக்கும். அப்போ தான் முடிய போகுது. எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணிக்கிறேன், எவ்வளோ டென்யூர் பீரியட்னு பார்த்தா 5 வருஷம். லாஸ்ட்டாக டெபாசிட் பண்ணது அமௌண்ட்டு எவ்வளோ, இன்றைக்கி டேட்டில் டெபாசிட் பண்ணிக்கிறோம். போன வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 31 மார்ச் 2026 வந்து எனக்கு 302 ரூபா வந்து இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் ஆகிங்குது. அதே இப்போ என்ன அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகுன்ற மாதிரி போட்டுங்குது பாருங்கள், 4,967 ரூபா. இப்போ வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அதே மாதிரி 31 மார்ச் 2027 வந்து கிரெடிட் ஆகும். இன்ட்ரெஸ்ட் தொடர்ந்து கால்குலேட் ஆகிட்டே இருக்கும். 4,967 ரூபா இன்ட்ரெஸ்ட் வந்து கிரெடிட் ஆகும். சரிங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது பற்றி அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சது, ஓரளவுக்கு சொல்லிட்டான்னு நினைக்கிறேன். 4,967 ரூபா கிரெடிட் ஆகும் இன்ட்ரெஸ்ட் மட்டும். பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் ஒன்று கண்டினியூஸாக பற்றி போட போகிறேன். அடுத்தது என்பிஎஸ் அண்டு மியூச்சுவல் ஃபண்டு நான் என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன், என்னுடைய அதாவது எந்த ஃபண்டு எடுத்துக்கினாலும் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதை பார்த்து நீங்களும் இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டு பொறுத்த வரைக்கும் எப்போ எது ஆகும், எப்போ மேலே வரும் என்னன்னு தெரியாது. சரிங்களா? அதனால் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கரெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க ஃபண்டு. எந்த ஃபண்டு இன்வெஸ்ட் பண்ணாலும் லாங் டேர்மாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா 5 இல்லைனா 10 வருஷத்துக்கு கரெக்டாக கண்டினியூஸாக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா
நல்ல லைஃப் டைமில் லாங் டைமில் ப்ராஃபிட் கண்டிப்பாக வரும். சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.